வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் எடுத்துக்காட்டு 4.4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.3 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.4 80 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி ஆகிய கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா? நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அளவு வச்சு தான் பார்த்துருக்கோம். இங்கே கோணம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு தான் கேட்குறாங்க. இந்த கோணங்கள் இருக்குல்ல, 30 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி, இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 80 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி. இதோட கூடுதல் எப்படி இருக்குன்னா 180 டிகிரியாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு முக்கோணம் அமைக்கலாம். இது 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இல்லைன்னா ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு, புரிஞ்சுக்கணும். 80 டிகிரி 3 கோணங்களின் கூடுதல், 3 கோணங்களின் கூடுதல் எடுத்து எழுதிட்டு 3 கோணத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 80 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி, இந்த மூணுத்தையும் கூட்டணும்னா 80 30 40 கூட்டணும்னா 0 8 3 11 11 4 15 150 150 டிகிரி 150 டிகிரி. 3 கோணங்களின் கூடுதல் 150 டிகிரி. இந்த 150 180ஓட கம்மியாக தான் இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம முக்கோணம் அமைக்க இயலும்னு சொல்லியிருக்கோம். 180 டிகிரி நாட் ஈக்குவல் 180 டிகிரி நாட் ஈக்குவல் 150 டிகிரி. இப்போ இதை நம்ம சென்டென்ஸாக எடுத்து எழுத போகிறோம். 180 டிகிரி நாட் ஈக்குவல் டு 150 டிகிரி. எனவே கொடுக்கப்பட்ட கோணங்களை கொண்டு கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலாது. ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது. இந்த மாதிரி சென்டென்ஸாக எடுத்து எழுதணும் நம்ம. எனவே கொடுக்கப்பட்ட கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்